அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் கல்வித்துறையில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் எந்தெந்த விதங்களில் பங்களிப்பு செய்கின்றது என்பது பற்றி பார்க்க போகின்றோம். பல்வேறுபட்ட துறைகளில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பயன்படுத்தப்படுகின்றது. இவற்றை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பிரயோகங்கள் அல்லது நன்மைகள் எனவும் குறிப்பிட முடியும். இவற்றில் சில இங்கு காட்டப்பட்டுள்ளது: கல்வி, சுகாதாரம், விவசாயம், போக்குவரத்து, பொழுதுபோக்கு, வியாபாரம், கைத்தொழில், மின்னரசாங்கம், இப்படி பல பிரயோகங்கள் உள்ளன. இவற்றை பற்றி நாங்கள் ஒவ்வொன்றாக விளக்கமாக படிப்பதற்கு இருக்கின்றோம். முதலில் கல்வித்துறையில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் என்னென்ன வழிகளில் பங்களிப்பு செய்கின்றது என்பது பற்றி பார்க்கலாம். முன்னைய காலத்தில் புத்தகங்களை மாணவர்கள் பாடசாலைக்கு சுமந்து சென்று கற்றலில் ஈடுபடுவார்கள். ஆனால் இன்று தற்காலத்தில் இணைய தொடர்புடைய கணனி, டேப்லெட்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் மூலமாக கற்றலில் ஈடுபடுகின்றனர். இன்றைய நிலை தற்காலத்தில் முழுமையாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் கல்வி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் பெரும்பாலும் புத்தக மைய கல்வியாகவே இன்றும் காணப்படுகின்றது. முழுமையாக இல்லாவிட்டாலும் பிள்ளைகள் பகுதியாக நாங்களும் எமது நாட்டில் கணனிமயப்படுத்தப்பட்ட கற்றல் கற்பித்தலில் தற்காலத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். இப்போ கல்வித்துறை எனும் போது முக்கியமானது ஒன்றானது நிகழ்நிலை தொலைக்கல்வி. இப்போ ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் என்றால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒருவர் இணையத்தினை பயன்படுத்தி எந்த ஒரு நாட்டிலிருந்தும் தனக்கு விரும்பிய எந்த நாட்டைச் சேர்ந்த கல்வி நிறுவனத்திலும் கற்கை நெறிகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு இணைய வசதியுள்ள டிவைஸ், கணனியாக இருக்கலாம் அல்லது ஸ்மார்ட் போனாக இருக்கலாம், இணைய வசதியுள்ள ஒரு டிவைஸ் ஒன்று தேவை. இணையத்தின் ஊடாகத்தான் இந்த கற்றல் செயற்பாடு நடைபெறுகின்றது. நிகழ்நிலை தொலைக்கல்வியின் அனுகூலங்கள் அல்லது நன்மைகள் என்று பார்க்கும்போது பின்வருவனவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். எந்த இடத்தில் இருந்தும் கற்கை நெறியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது ஒரு முதலாவது நன்மையாக இருக்கும். வெவ்வேறு நாடுகளில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் அல்லது பல்கலைக்கழகங்களில் இருந்து கற்கை நெறியினை மாணவர்கள் தொடரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்கள், ஆசிரியர்கள் தமது வீட்டில் இருந்தபடியே கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ கல்வி நிறுவனத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டிய தேவை இல்லை. மாணவர் ஆன்லைனில் ஆசிரியருடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்பு கொண்டு தனது சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். நிகழ்நேர ஒப்படைகள் மற்றும் வினாடி வினாக்களை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இலக்கமுறை நூலக வசதிகள் வழங்கப்படும், அதாவது டிஜிட்டல் லைப்ரரிஸ், இதுவும் ஒரு நிகழ்நிலை தொலைக்கல்வி மூலம் கிடைக்கும் நன்மையாக உள்ளது. கல்வித்துறையில் உள்ள இன்னொரு முக்கியமான விடயம் கற்றல் முகாமைத்துவ முறை, LMS, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த முறையானது பிரதானமாக பல்கலைக்கழக கல்வியில் தான் பங்களிப்பு செய்கின்றது. ஆனால் பாடசாலை கல்வியிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த கற்கை முறையானது பிள்ளைகள் அதிக அளவிலான மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இத்தொகுதியுடன் இணைவதற்கு இணைய வசதி கட்டாயமாக தேவைப்படுகிறது. இந்த கற்றல் முகாமைத்துவ தொகுதியினுள் உள்நுழைவதற்கு ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுக்கென்று தனித்தனியாக பயனர் பெயர், யூசர் நேம் மற்றும் கடவுச்சொல், பாஸ்வேர்டு என்பன அவசியம். அதே வேளை பிள்ளைகள் இந்த கற்கை நெறியை வழங்கும் நிறுவனமானது வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கவும் வேண்டும். அதுவும் முக்கியமானது ஒன்று. கற்றல் முகாமைத்துவ முறைமை LMSனால் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் என்னென்ன என பார்க்கலாம். இப்போ எந்த இடத்துல இருந்தும் எந்த நேரத்திலும் கல்வியை கற்கக்கூடியதாக இருக்கும் மாணவன். அடுத்தது பாட ரீதியான வினாக்கள் மற்றும் சந்தேகங்களை முன்வைத்து அவற்றிற்குரிய விடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ மாணவன் தான் செய்து முடித்த ஒப்படைகள், அசைன்மெண்ட்ஸ், அவற்றை பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும். ஆசிரியருக்கு பதிவேற்றம் செய்து அனுப்பி கொள்ள முடியும். அடுத்ததாக
இப்போ ஒளியுறு காட்சிகள் மூலம் இணை பாடவிதான செயற்பாடுகளையும் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்ததாக இணையத்தினை அடிப்படையாக கொண்ட பயிற்சி, வெப் பேஸ்ட் ட்ரைனிங். இணையத்தினை பயன்படுத்தி ஒரு மாணவன் தான் கற்க வேண்டிய துறை சார்ந்த ஆசிரியர் அல்லது பயிற்சியாளரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்லது பயிற்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த ஆசிரியராக இருக்கலாம் அல்லது மாணவனாக இருக்கலாம், அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். இவை மூன்றும் தான் கல்வித்துறையில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பங்களிப்புகளாக அமைகின்றன. அடுத்த வீடியோவில் பிள்ளைகள் நாங்கள் சுகாதாரத்துறையில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பங்களிப்புகள் எவ்வாறு அமைகின்றன என்பது பற்றி பார்க்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.